நேர்மைக்கும் உண்மைக்கும் உழைப்பிற்கும் உயர்வுக்கும் பெயர் போன தேவேந்திர குல மல்லர் குலத்தில் இருந்து வந்திருக்கின்ற உங்களை எல்லாம் இந்த மாலை வேளையிலே உங்களுக்கு வணக்கம் தெரிவித்து வரவேற்கிறேன். எப்பொழுதுமே 10-15 பேர் பேசி முடித்த பிறகு புயலடித்து ஓய்ந்தது போல ஒரு உணர்வு, ஒரு பெரிய சேலஞ்ச். இது சவால். கடைசியில பேசுறதுங்கிறது சாதாரண நிகழ்வு கிடையாது. நாம் என்ன பேச நினைத்திருக்கிறோமோ அதையெல்லாம் முன்னால் வந்தவர்கள் அத்தனை பேரும் பேசியிருப்பார். நீங்கள் அவர்கள் பேசாததை பேச வேண்டும், மக்களுக்கு உரிய கருத்துகளையும் தெரிவிக்க வேண்டும். அது மிகப்பெரிய சவால். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், எந்த மேடைக்கு சென்றாலும் நான் தான் கடைசியில் பேசுவேன். பேசும்போது நான் சொல்வேன், நான் போலீஸ்காரராக இருக்கும்போது ஒரு நிமிடமே சவால்களை எதிர்கொண்டவன். எவ்வளவு பெரிய சவால்களாக இருந்தாலும் ஒரு மாநிலத்திற்கு ஒரு எஸ்பியா போகும்போது நான் முதல் வார்த்தை நான் சொல்வது, 4 நாள் இருக்கிறேனா, 40 நாள் இருக்கிறேனா, 4 வருடம் அந்த பதவியில் இருக்கிறேனா எஸ்பியாக என்பது முக்கியமல்ல. 4 மணி நேரம் இருந்தாலும் நான் தான் இந்த எஸ்பி, நான் தான் இங்கே கலெக்டர், நான் தான் அங்கே சீஃப் மினிஸ்டர். வேறு யாரும் இங்கே சட்டத்தின் உத்தரவு மட்டும்தான் செல்லும். வேற யாரும் இங்கே இன்டர்ஃபியர் பண்ண முடியாது என்பதை முதல் நாள் மீட்டிங்கிலேயே எல்லாருக்கும் தெளிவுபடுத்தவில்லை. எதற்கு இதை சொல்லுகிறேன் என்றால், எதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேனோ அதை பிராக்டிக்கலாக செய்தவன் நான். எதையும் செய்யாமல் லஞ்சம் வாங்கி நிறைய சேர்த்து வைத்து விட்டு லஞ்சத்தை வாங்காதே என்று அறிவுரை கூறுகிற அளவுக்கு முட்டாள் அல்ல நான். என்னுடைய பேட்ச்மேட், நான் எஸ்பியா இருந்தேன், என் பேட்ச்மேட் கலெக்டரா இருந்தான் கர்நால் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில். அதாவது ஆன்டி கரப்ஷன், ஊழலை பற்றி பேசுவதற்காக கலெக்டரையும் என்னையும் கூப்பிட்டிருந்தார்கள். பெயரை படித்த உடனே எனக்கு ஒரு ஷாக்கிங் ஆகிறது. அவர் இந்த மீட்டிங்க்கு வருவதாக இருந்தால் நான் வரமாட்டேன். ஏனென்றால் அவர் பேசுவதற்கு தகுதியற்றவர். என்னை கூப்பிடுவதென்றால் அவரை கூப்பிடாதே, அவரை கூப்பிடுவதென்றால் என்னை கூப்பிடாதே என்று சொன்னேன். அவரை விட்டு என்னை கூப்பிட்டார். மூன்று வருஷம் ரோத்தக்கில் ஒரு ஐஜியா இருந்தேன். ஐஜியா இருக்கும்போது ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு 4-5 முறை என்னோட ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சின்ன சின்ன விஷயம். ஒரு முறை ஒரு இன்ஸ்பெக்டர் அவங்க ஊரில் அவங்க சம்பந்திக்கு சொந்தக்காரர்னு சொன்னார். அவரை நான் கரப்ஷன் சார்ஜஸ் இருக்கிறதுனால அவரை ஒரு முக்கியத்துவம் இல்லாத பதவிக்கு மாற்றினேன். ஒரு சீஃப் மினிஸ்டரை கூப்பிட்டு, ஐஜி சார் இதை கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் திருப்பி அந்த ஊருக்கு போடுங்கன்னு நான் சொன்னேன். அவர் லஞ்சம் நிறைய வாங்குறவர், ஒழுக்க குறைவானவர். அவரை திருப்பி அதே இடத்துல போட்டேன்னு சொன்னால் ஒரு நல்ல இமேஜ் போகாது, அதனால வேண்டான்னு சொன்னேன். அவர் திருப்பி சொன்னார், என்னுடைய சம்பந்திக்கு ரொம்ப நெருக்கமானவர், இல்லை சொல்லியிருக்க மாட்டேன், கொஞ்சம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்குன்னு கேட்டார். இப்படி அது மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் அவர் கேட்டார். அதை நான் சொன்னது என்னன்னு சொன்னால், அப்பப்போ என்னுடைய மரியாதையும் கொஞ்சம் பார்த்துக்கங்க சார் அப்படின்னு சொன்னேன். அவர் அடுத்த நிமிடமே சரி நீ என்ன செய்கிறீங்களோ செய்யுன்னு சொல்லிட்டு விட்டுட்டார். நான் பார்த்தவரை அரசு அதிகாரிகள்
கொஞ்சம் ஆணவம் பிடிச்சிருப்பாங்க, கொஞ்சம் அதிகார தோரணையில் இருப்பாங்க. பொலிட்டீஷியன் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக தான் நான் பார்க்குறேன். யார் எந்த பொலிட்டீஷியனுமே நல்லது என்று எடுத்துரைக்கும் போது அதற்கு எதிர்வாதம் வைக்கின்ற அளவிற்கு தைரியமும் துணிச்சலும் நான் என்னுடைய சர்வீஸ்ல நான் பார்க்குறேன். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னு சொன்னால், சிர்சா மாவட்டத்தில் நான் எஸ்பியாக இருந்தேன். அப்போ டெரரிசம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்து நான் வந்து ஹிட் லிஸ்டில் இருக்கேன். நேற்று பெய்த மழையில் முளைத்த காளாண்டி அப்படின்னு எழுதியிருந்தான். இந்திரா காந்தி சுட்டு கொண்டேன், மற்றவனை சுட்டு கொண்டேன், நீ எங்கடா அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தான். அன்னையிலிருந்து ஒரு பெரிய பாதுகாப்பு. அப்போ திடீர்னு வரும்போது ஒரு சின்ன சலனம் இருந்ததான் செஞ்சது. இருப்பினும் நானே இந்த இவ்வளவு 2000 பேரை போலீஸை வச்சுக்கிட்டு என்னை நான் பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை என்றால் இந்த மக்களை நான் 20 லட்சம் பேரை நான் எப்படி பாதுகாக்கிறதுனால என் வீட்டில் எல்லாம் சுற்றி ஒரு எலக்ட்ரிக் ஃபென்சிங் போட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு அது புல்லட் ப்ரூஃப் கார் கொடுத்தாங்க. எனக்கு சீஃப் மினிஸ்டர் மட்டும்தான் புல்லட் ப்ரூஃப் கார் இருந்தது. என் கூட எப்பயுமே ஒரு கமாண்டோ பெட்டாலியன் ஒரு இது இருக்கும், பிளாட்டூன் ஒன்று இருக்கும். ஒரு 25 பேர் கமாண்டோ கூட வரும். முன்னாடி வண்டி போச்சுன்னு சொன்னால் முதல் வண்டியில் நான் எஸ்கார்ட்டில் போவேன், திடீர்னு வந்து பைலட்டில் போவேன், பின்னாடி வர வண்டியில் போவேன், திடீர்னு நான் முன்னாடி போவேன். எந்த வண்டியிலையும் நம்பர் இருக்காது, நம்பரை மாற்றிக்கிட்டே போவோம். 24 மணி நேரம் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு AK-47 வந்து காக் பண்ணி இந்த ட்ரிகர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அப்படி லேசாக ஒரு சத்தம் கழிச்சுன்னா 10 கொண்டு நம்ம பறக்கணுன்ற மாதிரி தான் இப்படியே வச்சுக்கிட்டு தான் போயிருக்கு. அப்படி துணிச்சலில் நம்ம எங்கே போனாலும் நான் வந்து நானும் பண்ணதாக நான் கிளைம் பண்ணல. அதாவது இவ்வளவு துணிச்சல் எங்கிருந்து வருது? சாதாரண ஒரு மனிதனுக்கு வர முடியாது. அதை நான் நிறைய தடவை யோசனை பண்ணி பார்க்கிறேன். சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் நெச்சிக்கண்ணை சுரப்பினும் குற்றம் குற்றமே அப்படிங்கிற சொல்ற அளவுக்கு அந்த மன உறுதி வருதுன்னா எங்கிருந்து வருது? அது தெரியல. இதையெல்லாம் நிறைய நாள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். எவ்வளோ இது இந்த சிர்சாவில் நான் சொல்லும்போது காலையில் 6 மணிக்கு ஒரு கால் வந்தது. நமஸ்கார் சார், நான் எஸ்பி சீஃப் மினிஸ்டர் பேசுகிறேன் அப்படின்னாரு. வணக்கம் சார், சொல்லுங்கண்ணே. ஏதோ ஒரு வீட்டில் ஏதோ நடந்துக்கும் போல் இருக்கு, அதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னாரு. அனுப்புங்கன்னு சொன்னேன். வந்தாங்க. பார்த்தா அவன் பொண்டாட்டியை வந்து கொலை பண்ணிட்டு பூமிக்கு அடியில் புதைச்சி வச்சிருக்கான். நான் உடனே சொன்னேன், டிஎஸ்பி கூப்பிட்டு உடனே அதை தோண்டி எடுத்துட்டு உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணேன்னு சொன்னேன். போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வந்த உடனே அதுக்கு சம்மந்தப்பட்ட 5 பேரையும் அரெஸ்ட் பண்ண சொல்லி சாயந்தரம் 6 மணிக்குள்ள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 6 மணிக்கு திருப்பி சீஃப் மினிஸ்டர் ஃபோன் பண்ணாங்க. என்ன நான் ஹெல்ப் பண்ண சொன்னால் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டீங்களேன்னு. நான் சொன்னேன், சார் இந்த மாவட்டத்தில் வந்து உங்களுக்கு மக்கள் பெரிய மரியாதை வச்சுருக்காங்க. இந்த மரியாதையை வந்து பல பேர் கெடுக்கிறதுக்கு நினைக்கிறாங்க. நான் இந்த மாவட்டத்தில் எஸ்பியாக இருக்கிற வரைக்கும் உங்கள் மரியாதையை கெடவிட மாட்டேன். கொஞ்ச நேரம் பேசலை, அப்படியே வச்சிருந்த டீக்கே ராஜ்கரோ நாட்டை ஆளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டேன். ஆக நான் பார்த்த வரை எந்த ஒரு அரசியல்வாதிக்குமே அந்த அநியாயத்தை செய்வதற்கு துணிவதற்கு யாருக்கும் மனமில்லை. அதை சொல்றதுக்கு ஒரு துணி வேணும். செய்யறது குற்றம்னு ஒரு பெரிய 10 பேர் முன்னாடி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாசுக்காக அவரும் ஒரு பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ் தனியாக இருக்கும்போது சொல்லணும். 10 பேர் முன்னாடி நான் செய்ய மாட்டேன்னு சொன்னாங்கன்னா சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு அவமானமாக. அது மாதிரி நேர்மையாக நீ இருந்தால் இந்த உலகத்தில் உனக்கு எதுவுமே வராது. எந்த கும்பனும் எந்த ஒரு சக்தி படைத்தவனும் உன்னை எதிர்த்து வெற்றி கொள்ள முடியாது. நான் எதற்கு இதை சொல்லுகிறேன் என்றால், ஒரு காமராஜருக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமா நான் பார்க்கல. இந்த நாட்டில் ஓரளவுக்கு நீதியும் நியாயமும் உண்மையும் சத்தியமும் நிலைத்திருக்கிறது என்றால் அது நிச்சயமாக நான் சொல்ல முடியும், அது தேவேந்திர குல மக்களால் மட்டுமே தான். எந்த கொள்ளையை அடிக்கிறதுக்கு அவனுக்கு தெரியாது. ஒரு சாதாரண நிறைய ஊரில், நம்ம ஊர்ல எல்லாம் அந்த புறம்போக்கு நிலம் இருக்கும், அந்த ஒரு இன்ச்சை கூட அதை போய் கட்ட மாட்டான். நீதி நியாயம் நேர்மைக்கு கட்டுப்பட்டு இத்தனை ஆண்டு காலம் அதே நிலையிலே இருக்கிறான்.
அப்படி இருப்பதற்கு காரணம், நான் சொல்றேன், பணம் மட்டுமே காரணம் என்பது நிச்சயமாக நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். பணம் காரணமாக இருக்கலாம், ஆனால் அதுவே முழுமையான காரணம் அல்ல. ஏனென்றால் இவ்வளவு காலம் கடந்தும் இந்த சமூகம் நிலைத்து நிற்கிறது என்றால் உங்களோட உண்மையும் நேர்மையும் மட்டுமே காரணம். இதுக்கு எத்தனை கோடிகள் கொடுத்தாலும், நீ 100 கோடி வச்சிரு, 1000 கோடி கூட வச்சிரு, ஒரு நேர்மையான ஒரு ஆளுக்கு சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு அடுத்த வேலைக்கு இல்லை என்றாலும் அவனை இந்த 100 கோடி வைத்திருப்பதை ஈக்குவலாக வைத்தால் நிச்சயமாக நான் சொல்லுவேன், அவனை விட 10,000 மடங்கு. ஆக பிசினஸ் பண்ணணும்னு வந்தால் கூட தேவேந்திரன் ஒருவனால் மட்டும்தான் பிசினஸை மக்களுக்காகவும் பண்ண முடியும். ஆணித்தரமாக நான் சொல்லுவேன், 10 ரூபாய்க்கு விற்கிறது ஒரு 12 ரூபாய்க்கு விற்பானே தவிர 20 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு அவன் நாம் வாழ்வது நமக்காக மட்டும் எல்லா மக்களுக்காகவும் இருக்க வேண்டும். என்னை பொறுத்தவரை இனம் ஜாதி எதுவுமே கிடையாது. 2 ஜாதி தான், நல்லவன் கெட்டவன். நல்லவனை வரவேற்போம், வாழ்த்துவோம், கெட்டவனையும் நல்லவனாக்குவோம். அதனால எந்த ஒரு இனத்தை சேர்ந்தவராலும் அவர்களுக்குரிய ஒரு நற்பண்புகளை நாம் எடுத்துக்கொண்டு மேன்மேலும் வளர வேண்டும். அப்படி என்ற கருத்தில் தான் அவங்க இந்த தேவேந்திர குல மல்லர் வர்த்தக சபைங்கிற ஆரம்பிச்சதனுடைய நோக்கம் கல்வியில் தன்னிறைவை கற்றுவித்தம். கிட்டத்தட்ட இன்னைக்கு எந்த வில்லேஜர் பார்த்தாலும் ஒரு என்ஜினியரும் மற்றவங்க இருக்கிறான். ஆனால் பொருளாதாரம் என்று வரும்போது, பிசினஸ் என்று வரும்போது, தொழில் முனைவோர் என்று வரும்போது அதை தயக்கம், ஒரு பெரிய தயக்கம் இருக்கிறது. நாம் செஞ்சால் அதை ஏற்றுக்கிடுவாங்களா? நிச்சயமாக இல்லை. நான் பார்க்கிறேன், எங்க ஊர்ல பக்கத்துல செம்பட்டியில, எங்க பொட்டுப்பட்டியில இருந்து தான், என் கிராமத்துல இருந்து செம்பட்டியில ஒரு கடை போட்டுருக்கா, இட்லி கடை. சாயந்தரம் இவன் கடை வித்த பிறகுதான் மற்ற கடையில பிசினஸே ஓடும். டெய்லி இட்லி தோசை சுட்டுட்டு போறான், எல்லோருக்கும் தெரியும் இவன் தான் என்று. இருப்பினும் அந்த குவாலிட்டியை கொடுத்தேன்னு சொன்னா அங்கே ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. நான் மற்ற நண்பர்கள் எத்தனை பேர் சொன்னார்கள், இங்கே பிசினஸ் என்பதற்கு ஜாதி கிடையாது என்று சொல்கிறார்கள். நிச்சயமாக நான் சொல்கிறேன், ஜாதியே கிடையாது. துணிந்தவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சிமத்தை. துணிந்து நீ சென்றாய் என்றால் என்னை வெல்வதற்கு யார் இருக்கிறார்? நான் நினைச்சுக்கிறேன், சீஃப் மினிஸ்டர் பேசுவேன், டிஜிபிட்ட பேசும்போது கூட நான் பேசவில்லை, காமராஜங்கிற ஒரு ஆள் பேசல, நியாயம் பேசுகிறது என்றுதான் நினைத்துக் கொள்வேன். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்பதை போல நியாயம் தோற்கவே தோற்காது. நான் தோற்றால் இது நியாயம் தோற்றதாகத்தான் எடுப்பேன் தவிர நான் தோற்றதாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆட்டோமேட்டிக்கா வரும். உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தேன்னு சொன்னா ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் வரும். எவனவாதும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. நான் நிறைய என்கவுண்டர்ஸ், இந்த டெரரிஸ்ட் இதுல எல்லாம் ஃபீல்டில் போகும்போது மற்றவன மாதிரி இல்லாமல் நானே முன்னாடி எடுத்துக்கிட்டு நான் போவேன். அப்படி போகும்போது எனக்குரிய ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை எப்படி இருந்ததுன்னு சொன்னா, இருந்த அந்த சமயத்துல என்னை ஒரு குண்டு கூட துளைக்க முடியாது. என் முன்னாடி குண்டு வந்தா கூட என்னை விட்டு டிஃப்ளெக்ட் ஆகி விலகி போயிடும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு. ஏன்னா நான் யாருக்கும் தீங்கு பண்ணல, என்னை எந்த எவனாலும் தீங்கு பண்ண முடியாது. அவன் இறைவனாக இருந்தாலும் எதிர்ப்பேன். அப்படிப்பட்டதுதான். சாமி கும்பிடுறதுக்காக ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம் வச்சிருந்தாங்க. ரோத்தங்கில் ஐஜியா இருக்கும்போது போயிருந்தேன். அப்போ ஒரு சாராய கடைக்காரன் 15 லட்ச ரூபா டொனேஷன், இன்னொரு சாராய கடைக்காரன் 10 லட்ச ரூபா டொனேஷன் கொடுத்தான். நான் என்னுடைய தலைமையில் கும்பாபிஷேகம் நடக்குது. நான் சொன்னேன், என்னுடைய டேர்ன் வந்தப்ப நான் சொன்னேன், கடவுள் அந்த கோயில் என்பது புனிதமான இடம். அந்த புனிதமான இடத்தை மற்றவன் உடம்பை கெடுத்து, சாராயத்தை கொடுத்து கெடுத்து, பேரனுடைய ரத்தத்தில் வந்த அந்த பணத்தை வைத்து
கோயில் கட்டுவதாக இருந்தால் அப்படிப்பட்ட கோயிலே தேவை கிடையாது. நீ கொடுத்துத்தான் அந்த கோயிலை கட்டி அந்த சாமியை பாதுகாக்க வேண்டும் என்றால் அது சாமியே கிடையாது. ஆக இந்த பணத்தை திருப்பி கொடுத்தால் தான் நான் பேசுவேன். 2 பேருக்கு திருப்பி பணத்தை கொடுத்தாங்க. கொடுத்த பின்னாடி தான் நான் என்னுடைய கும்பாபிஷேகத்தை ஆரம்பித்தேன். ஆக என்ன நினைக்கிறாயோ அது நடக்கும். நேர்மையாகவும் உண்மையாகவும் ஒரு சின்சியரா நீ வேலை பார்த்தேன்னு சொன்னா அதுல எந்த இன்டென்ஷன் இருக்கக்கூடாது. இதை செஞ்சா எனக்கு என்ன வருமானம் கிடைக்கும், அதை செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும்ன்றது நினைச்சு செஞ்சேன்னா அது உருப்படாது. அதை செய்யும் தொழிலே தெய்வம் சொல்றாங்க இல்லையா? எந்த தொழிலை செஞ்சாலும் அது சின்சியரா பண்ணேன்னு சொன்னா நிச்சயம் அது ஜெயிக்கும். அதை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. இதுதான் ஒரு தாரகம். அது பிசினஸை பண்ணாலும் சரி, எத்தனையோ ஆபீசர்ஸ் இருந்தா கூட நான் வருவேன். இந்த சிஏஎஸ் டிஜியா இருக்கும் போதுதான் என்னை பார்க்கறதுக்கு ஒரு 500 பேர் 300 பேர் டெய்லி வரணும். போய் சொல்லாத, உனக்கு என்ன வேணும், காரணம் எனக்கு தேவையில்லை, என்ன வேணும்னு மட்டும் சொல்லு. எனக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும்னா எந்த ஊருக்கு வேணும் அவ்வளோ போதும். நான் உடனே 5 நிமிஷத்துலேயே டிரான்ஸ்ஃபர் அடிச்சு அவன் போகிறதுக்கு முன்னாடியே டிரான்ஸ்ஃபர் காப்பியை வாங்கிட்டு கொடுத்துருவேன். அது நைட்டு கரண்ட் இல்லாத சமயத்தில் கூட 2 மணிக்கெல்லாம் கூட மெழுகுவர்த்தியை பற்ற வச்சுக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் எல்லாம் கடைசி ஆள் போகிறது வரைக்கும் அந்த இதை டான்ஸர் ஆர்டர் போட்டுட்டு தான் நான் போகிறது மாதிரி என்ன கிருவன்ஸ் இருக்கோ அதை அட்ரஸ் பண்ண. அப்படி அந்த மக்கள் சேவை என்பது ஒரு மகத்தான சேவை. கடவுளுக்கு செய்கிற சேவைங்கிறது கடவுளை போய் கும்பிடணும்னு அவசியம் இல்லை, கோயிலுக்கே போகணும்னு அப்படி அவசியம்லாம் கிடையாது. நீ உனக்கு கொடுத்த தொழிலை ஒரு அப்பாவா இருக்கான்னா அப்பாவனுடைய அப்பாவா நீ சின்சியரா வேலை பார்த்தா போதும். அது மகத்தான ஒரு கடவுளுக்கு செஞ்ச சேவை. நீ அம்மாவா இருக்கான்னா அம்மா வேலையை பாரு. ஒரு களை எடுக்க போனோம்னா சின்சியரா களை எடுக்கும். வேற ஏதாவது கூலி வேலைக்கு போனோம்னா ஏமாத்தாது. அப்படி ஏமாத்தாம ஒரு நம்ம கொடுத்த ஒரு நம்பிக்கை, அந்த மற்றவங்க கொடுக்கிற வேலையை நம்ம நம்பிக்கையோடு செய்து முடித்தால் அதுதான் கடவுளுக்கு செய்கின்ற சேவை. அதே மாதிரி இந்த தொழில் வர்த்தக சபையில நிச்சயமாக நான் சொல்றேன், அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு இன்னைக்கு தூத்துக்குடியிலே துவக்குகின்ற அளவிற்கு இந்த சபை வளர்ந்திருக்கின்றது. அதை விட எனக்கு பெருமை என்னன்னு சொன்னா, ஒரு 10,000 பேர் வந்திருந்தா கூட நான் ஒரு பெரிய சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். நீ 10 பேர் வந்தா கூட சின்சியரா நீ உட்கார்ந்து அப்படி அதை உன்னிப்பா கவனிச்சு அதை செய்யணும்னு அப்படி நினைச்சுக்கிட்டு பெருமை, இந்த திருப்தி, எவ்வளவு பணம் கொடுத்திருந்தாலும் எவ்வளவு மக்கள் வந்திருந்தாலும் அப்படி பேசிக்கிட்டு இது என்னமோ சொல்லுவாங்க, இது கூட்டிய கூட்டம் அல்ல கூடிய கூட்டம். காசு கொடுத்து கூட்டிட்டு வரல. இப்ப என்ன அளவுக்கு ஒரு நிலைமை வந்துட்டதுன்னா, நான் எங்க ஊர்ல நான் சொன்னேன், நான் நீங்க ஒரு 10 பேர் 15 பேர் 20 பேர் வாங்க அப்படின்னு சொன்னே. கோச்சுக்கிறாரப்பா, ஒரு ஆளுக்கு அன்னைக்கு கூலியாக 200 ரூபா கொடுக்கணும். நான் சொன்னேன் 200 ரூபா கொடுத்து கூப்பிடுறதுக்கு கூலிக்கு நான் ஆள் கூப்பிடலை. ஒரு சமுதாயத்தை நிலைநிறுத்துவதற்கு, ஒரு சமுதாயத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கான புனிதமான ஆட்களை தேடுகிறேன். அப்படிப்பட்ட கூலிக்கு மாரடிக்கின்ற ஆட்கள் எனக்கு தேவையில்லை. கோயிலுக்கு போகிற உணர்வோடு, பகவானை பார்க்கிற உணர்வோடு அந்த சமுதாய சேவை செய்கிற ஆட்கள் தான் தேவை என்று நான் சொன்னேன். மக்கள் மனநிலை அவ்வாறு மாற்றி வைத்திருக்கிறார். இது மிகப்பெரிய சேலஞ்ச். எப்படி ஒரு பிசினஸுக்காக வருவான், சைக்கலாஜிக்கலா அட்டாக் பண்ணி இத்தனை வருஷமா 1000 ஆண்டுகளாக அமைத்து வைக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை, அப்படி இருந்தும் நிலைத்து நிற்கின்ற சமுதாயத்தை மேலே கொண்டு வருவது என்பது மிகப்பெரிய சவால். ஆனாலும் அறுதியிட்டு உறுதியாக சொல்லுகிறேன், இந்த சமுதாயத்தை உயர்த்தியே தீருவேன். நீ தடுத்தாலும் வரமாட்டேன் என்று சொன்னாலும் உன்னை உதைத்து கொண்டு வர வேண்டிய பொறுப்பு ஒரு குடும்ப தலைவனாக எனக்கு இருக்கிறது என்பதை ஆணித்தரமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.
முன்னேறு என்றால் முன்னேற வேண்டும், ஓடு என்றால் ஓட வேண்டும், உட்காரு என்றால் உட்கார வேண்டும். இதுக்கு யாரும் எக்ஸ்கியூஸ் கிடையாது. இவன் யாரா சொல்றதுக்கு இல்லை, நான் தான் சொல்லுவேன். நான் சொல்லாம வேற எவன் சொல்லுவான்? உன் மீது உரிமை கொண்டு என் பிள்ளையை வளர்க்கின்ற பொறுப்பு எனக்கு உண்டே தவிர ஊர் பயலுக்கு கிடையாது என்பதை சொல்லிக்கொள்வேன். நான் வளர்வதனால், என் சமூகம் வளர்வதனால் இந்த நாடு வளரும், மற்ற சமூகமும் வளரும். அவர்களுக்கு எதிரி அல்ல, அவர்களும் நண்பருக்கு நண்பர்கள் தான். வருகின்ற போது காமு என்கிற நிலக்கோட்டையில் அவர் வர்த்தகம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர். அவர் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர். ஐயா, உங்கள் மீட்டிங்கு நானும் வர வேண்டும் என்று சொன்னார். தயங்கி பாய்க்கிறான்னு கேட்டான். நீ கூட்டி ஒன்று வா அப்படின்னு சொன்னேன். அந்த பெரியவர் எங்கே இருக்கிறார், கொஞ்சம் எழுந்துட்டால் நல்லா இருக்கும் என்று சொல்லுங்கள். அவர் தான் தெரிவிப்பார். இன்று ஒருவர் வந்திருக்கிறார். நாளை மீட்டிங் போடும்போது நாமும் அவரும் வேறல்ல என்று சொல்வதை போல நம்மை விட அதிகமான பேர் வருவார்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த கூட்டத்திற்கு சொல்லும்படியாக அவர் வந்திருக்கின்றார். இது எதிர்காலம். இந்த எதிர்காலத்தில் நிச்சயமாக பெரிய மாறுதல் நடக்கும். 10 வருடத்திற்கு முன்பு, 50 வருடத்திற்கு முன்பு நான் சிறு பிள்ளையாக இருந்தது போது இருந்த ஒரு சமுதாய கட்டமைப்பு இன்று இல்லை. ஆகவே நீ நினைத்தால் 1000 நடக்கும். உனக்கு அந்த மனது வேண்டும், உன் மீது நீ நம்பிக்கை வைக்கும். என்னால முடியும் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்திலே பிரட்டி போட முடியும். சொல்வதை போல நீ ஒருவன் மட்டும் துணையாக இருந்தால் இந்த உலகத்தையே மாற்றிடுவேன் தம்பி என்று சொன்னது மாதிரி, நீங்கள் எல்லாம் நாம் வளர்வது இந்த நாடு வளர்வதற்காக, நாம் வளர்வது இந்த மக்களை அமைதி பேணுவதற்காக. நாம் வளர்ந்தால்தான் அமைதி நிலவும். நீ வளர்ந்து இந்த நாட்டை ஆளுகின்ற காலம் விரைவில் வரும் 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 என்று கூறி இந்த பொருளாதாரத்தை, இது ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளானது. உன்னை ஒரு மாவட்டத்திற்கு மற்றவர்களுக்கு கண்ணில் தெரியும்படி வளர்த்தெடுப்பேன், வளரும் வரை ஓய மாட்டேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தன்னம்பிக்கை விதையை இங்கு ஐயா விதைத்து சென்றிருக்கிறார். சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நீங்க குறிப்பா கூர்ந்து கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இருக்கக்கூடிய அந்த வீரம் இந்த சமூகத்திலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு நல்ல தலைவரை இந்த சமூகம் தேடிக்கொண்டிருந்தது. இந்த கொடி பற்றி படறதுக்கு ஒரு கம்பு தேடிட்டு இருக்கும் இல்லையா, அது மாதிரி நானே பல மேடையில் பேசிட்டோம். இந்த இளைஞர்கள் விசுப்பேற்றிருக்காங்க. கூட்டுடன் மேல் வரிடம் கூடி எதிர்த்து ஆற்றல் அதுவே படை அப்படின்னு சொல்லி அப்படியே இளைஞர்களை தட்டி எழுப்புவோம். அதாவது யமனே உயிரை பறிக்கக்கூடிய யமனே எதிரே வந்தாலும் அவனையும் எதிர்த்து போராடக்கூடிய இளைஞர்கள் இந்த இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இளைஞர்களை சட்டக்காலம் தான் பார்த்தோம். ஆனா இங்க எதிரே இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை சேர்ந்த உறவுகள் அத்தனை பேரும் ஒரு தொழில் முனைவர்களாக அப்படியே கண்களுக்கு தெரிகிறார். அதை கரெக்டா ஒரு வார்த்தை சொன்னாங்க. நான் கேட்காம ஒரு யாரும் கேட்பா, நீ ஏன் வரலாம் உன்னை உதச்சி இருக்கு வருவேன் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா, இதுதான் உரிமை. இந்த உரிமை யாருக்கு வரும்? அந்த ரத்தம் யாருக்கு ஓடுதோ, யார் சொந்தக்காரனா இருக்காரோ அவருக்கு தான் வரும். வேற்று சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு நண்பர்களாக இருப்பார்கள். இந்த உணர்வு வராது. இந்த சமூகம் ஒரு நல்ல தலைமையை தேடிக்கொண்டிருக்கிறது. தலைமைக்கான நம்ம கலைஞர் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் இறந்தவுடைய தமிழகம் இந்த வார்த்தை போட்டாங்க, தமிழகத்தில் தலைமைக்கான வெற்றிடம் இருக்குதுன்னு சொல்லி. தமிழகத்துல தலைமைக்கான வெற்றிடம் இருக்குதோ இல்லைன்னு எனக்கு தெரியலங்க. ஆனா வெளிப்படையா சொல்றேன், தேவேந்திர வேளாண் சமூகத்தில் ஒரு தலைமைக்கான வெற்றிடம் இருக்கிறது. ஆனா அந்த வெற்றிடம் இன்றைக்கு நிரப்பப்பட்டு விட்டது. இது வெற்றிடம் கிடையாது, வெற்றிடத்தை நிரப்பியாச்சு. தூத்துக்குடியில் ஆரம்பித்த இந்த நெருப்பு விதை தமிழகம் எங்கும் பற்றி எரிய வேண்டும். சரியான ஒரு தலைமையின் கீழ் நாம் அணிந்திருக்க வேண்டும். அவருடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டும். அவருடைய ஆலோசனைகளை செய்யப்படுத்த வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக ஐயா
காந்தி மன்னர் வளரும் தமிழகம் கட்சியினுடைய பொறுப்பாளர் அவர்கள் ஐயாவிற்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். காமு அவர்களுக்கு அரண்ராஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார். சாசனமுடைய சக தமிழ் குடி மரபு சமூகத்தை சேர்ந்த தொழிலதிபர் காமு அவர்களை இந்த மேடையை நாம் கௌரவப்படுத்துவது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இது ஐயா சொன்ன இது ஆரம்பம் தான். நல்ல தொழில்வர்த்தக சபை நம் சமூக மக்களுக்கு மட்டுமல்லாமல் பூர்வீக தமிழ் குடிகளுக்கும் இந்த சேவையை கொண்டு செல்லும். அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு நிகழ்வுடைய அடுத்த கட்டத்துக்கு நாம் நகர போகிறோம். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.